Hi students, இது நம்ம ஒரு சேனல் நமக்கான சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பாரதாஸ் யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல MBA MCA ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த ஏப்ரல் 2024 க்கு உண்டான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. நேத்து வந்து பாத்தீங்கன்னா UG எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டறதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் பத்தி எல்லாமே சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படினா ஆன்லைன்ல பணம் எப்படி கட்டறது? இந்த எக்ஸாம் ஃபீஸ் வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல கட்டறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாரதாஸ் யுனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட வெப்சைட் இதுதான். அந்த bdu.ac.in போட்டுட்டு CDN போட்டீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் ரைட் டாப்ல இருக்கு பாத்தீங்களா? அதுல சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்ட்டீங்கன்னா அதுல ஆன்லைன் பேமெண்ட் SBI இல்லனா HDFC இருக்கும். அது ரெண்டுல எது வேணாலும் போய்க்கலாம். இந்த ஆன்லைன் பேமெண்ட் SBI அந்த கேட்வேல போனீங்க அப்படினா அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் என்டர் பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்கும். பேமெண்ட் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், மிஸ்லேனியஸ் ஃபீஸ், நான் செமஸ்டர் டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வரும். இப்போதைக்கு நீங்க கட்ட போறது என்னன்னா எக்ஸாம் ஃபீஸ். அப்ப எக்ஸாம் ஃபீஸ் அப்படினு கொடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு சப்மிட் கொடுத்தா இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இதுல உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணனும். அதாவது பேமெண்ட் கேட்டகரி வந்து எக்ஸாம் ஃபீஸ்னு வந்துரும். உங்களோட PCP சென்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்னு போட்டுருக்கேன். உங்களுக்கு PCP சென்டர் எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டரை நீங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயராக இருந்தால் உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட நேம் என்னங்கிறத உங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டு இனிஷியல் வந்து லாஸ்ட்டில் வரணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் இனிஷியல் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்குங்க. டாட் வைக்காதீங்க, டாட் வச்சா எடுத்துக்காதனால வந்து ஸ்பேஸ் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் அட்மிஷன், நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் அட்மிஷன் போடுறீங்க இயர் தான் போடணும். இயர் 2022, 22, 23, 24 அப்படி நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் UGயா PGயான்னு கேட்கும். UGனா UG, PGனா PG. டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸ் அதில் அதுவே வந்துடும். நீங்கள் அதில் என்ன கோர்ஸோ நீங்கள் வந்து என்ன ப்ரோக்ராமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களோட மேஜர் என்ன, UGனா UG மேஜர் என்ன, மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் சப்ஜெக்டில் மேத்தமெட்டிக்ஸ்னு நீங்கள் சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனை பேப்பர் வந்து இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க, நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து UGக்கு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8 பேப்பர் நான் போட்டிருக்கேன். 8 பேப்பருக்கு ஒரு பேப்பருக்கு 125 ரூபா. அப்போ 8 பேப்பருக்கு 1000 ரூபா வரும், 1000 ரூபா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேத்ஸுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பேப்பர் இருக்குது அப்படின்னா ஒரு பேப்பருக்கு 150. இன்கேஸ் ஒரு கெமிஸ்ட்ரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இவங்களாம் இருந்தாங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலுக்கு 300 ரூபா வரும். அப்போ ப்ராக்டிக்கல் எத்தனை இருக்குன்னா ஒரு ப்ராக்டிக்கல் இருந்தால் 150 ரூபா, 2 இருந்துச்சுன்னா 300 ரூபா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன பேப்பர்லாம் இருக்குன்ட்டு. இன்கேஸ் ப்ராக்டிக்கல் இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஃபீஸ். இந்த ப்ராஜெக்ட் ஃபீஸ் வந்து யாருக்கு வரும்னா மோஸ்ட்லி வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் PG படிக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கும். ப்ராஜெக்ட் சப்போஸ் யாருக்காவது இருந்துச்சு, UG யாராவது இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். ப்ராஜெக்ட் வந்து இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லைனா அதை பிளாங்காக விட்டுறலாம். கொடுத்து முடிச்சோன்னா அடுத்தது என்ன கேட்கும் அப்படின்னா எக்ஸாம் அப்ளிகேஷன், அது மார்க் ஸ்டேட்மெண்ட். அது வந்து டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 75 ரூபா வரும். அதுக்கப்புறம் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து 150 ரூபா வரும்னு சொல்லியிருக்கோம். அது வந்து டிஃபால்ட்டாக அதுவே வந்துடும். அதனால் நீங்கள் அதை டைப் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். இது ரெண்டுமே யாருக்கு அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். அதனால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் என்ட்ரி போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா அதை பிளாங்காக விட்டுறலாம். இந்த கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, அதுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே யாருக்கு வரும் அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு தான் வருது. அதனால் அது கொடுத்துடலாம். இந்த பெனால்ட்டி ஃபீஸ்ன்னு இருக்குது. பெனால்ட்டி ஃபீஸ்னால் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து வித்தவுட் ஃபைன் டேட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, 15th வரைக்கும் கட்டுறப்போ இந்த 354 ரூபா ஃபைன் தேவையில்லை. அப்புறம் 15லேருந்து பார்த்தீங்கன்னா 22 ஒரு வாரம் டைம் கொடுத்துருப்பேன். அந்த டைமில் நீங்கள் ஃபைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருந்தால் 354. அதையும் தாண்டி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 944. இப்போ ஃபைன் இருந்தால் நீங்கள் ஃபைன் கட்டிக்கலாம். நீங்கள் 15ஆம் தேதி வரைக்கும் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபைன் வராது. அதனால் பிளாங்காக விட்டுறலாம். அந்த அமௌண்ட்டை அதில் என்ட்ரி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ரீமார்க்ஸ். இந்த ரீமார்க்ஸில் எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து எதுக்காக கொடுத்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட பேர், நீங்கள் என்ன படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, எக்ஸாம் ஃபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர் நேம்னு கொடுத்துட்டு செகண்ட் இயர் BSc மேத்ஸ்ன்னு கொடுத்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் ஏப்ரல் 2024 என்ன பர்பஸ்க்காக கட்டுறேன் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே உங்கள் ரோல் நம்பர் கூட நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடித்தோடனே டீட்டெயில் கேட்கும். இந்த கீழே கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து மோஸ்ட்மாக தேவைப்படாது உங்களுக்கு. ஆனால் இது கொடுக்கணும். யாராவது பணம் கட்டுறவங்க வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம். அது அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் சரி, உங்கள் டீட்டெயில் யார் கட்டுறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோடது கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். நேமில் வந்து உங்கள் பேர், அதுக்கப்புறம் அதோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர்,
மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் பணம் கட்டிட்டீங்க, அந்த ரெசிப்ட் எங்கே தொலைச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் இல்லைனா மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நம்ம சலான், பணம் கட்டின சலானை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சலானை தான் நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து நீங்கள் பணம் கட்டின ரெசிப்ட்டை அனுப்பிச்சுடணும். அந்த அப்ளிகேஷன், அந்த டியூ நம்பர் சொல்லுவாங்க, அந்த டியூ நம்பர் உள்ள அப்ளிகேஷனோட பணம் கட்டினதை நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனோட அனுப்பிச்சுடணும். அந்த அப்ளிகேஷனுக்கு இந்த ரெசிப்ட் தேவை. அந்த ரெசிப்ட் வந்து சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இப்போ கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ரெக்கவரி பண்ணி திரும்ப வந்து உங்களுக்கு ரெசிப்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த டீட்டெயில் கரெக்டாக கொடுக்கணும். ஏனோ தானோன்னு கொடுக்காம கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை வந்து டிக் கொடுத்துட்டு அந்த டைமில் உங்களுக்கு என்ன ஒரு கேப்ச்சா வருதோ அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. அந்த நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக அதில் டிஸ்பிளே ஆகும். இதில் எல்லா டீட்டெயில் இருக்காது, எது மேண்டட்டரியாக தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கட்டின அந்த டீட்டெயிலாம் வராது, அந்த யார் பே பண்ணுறாங்களோ அந்த இதெல்லாம் வராது. உங்களுக்கு உங்களோட பிசிபி சென்டரு, அதை பேமெண்ட் எதுக்காக கட்டுறீங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் பேர், அட்மிஷன், அதுக்கப்புறம் எத்தனை பேப்பர், ப்ராஜெக்ட்டு, இந்த அமௌண்ட்டு மட்டும் தான் வரும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த இது மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, திரும்ப வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களோட டோட்டல் அமௌண்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா இது 2329 வருது, 2329 ரூபா வருது. சப்போஸ் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு அமௌண்ட் வருதுங்க அதிலே காமிச்சிரும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த அமௌண்ட் எல்லாத்துக்குமே வராது. சப்போஸ் எல்லாமே கொடுக்குறப்ப தான் இது மாதிரி வரும். உங்களுக்கு என்ன அமௌண்ட்டோ அது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்குண்டான அமௌண்ட்டு மட்டும் ஃபெட்ச் ஆகி வரும். அது முடித்ததுக்கப்புறம் நேராக நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது பேமெண்ட் கேட்வே காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் டெபிட் கார்டு வச்சிங்கன்னா டெபிட் கார்டை வச்சு ரூபே டெபிட் கார்டு அதை வச்சு பண்ணலாம். இல்லை ஸ்டேட் பேங்க் கார்டு இருந்துச்சுன்னா அந்த இதை வச்சு பண்ணிக்கலாம். இல்லைனா யூபிஐ, இந்த கூகுள் பே, அதுக்கப்புறம் ஃபோன்பே, அதுக்கப்புறம் பேடிஎம் இது மாதிரி வச்சுருக்கவங்களும் அந்த யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா டெபிட் கார்டு, ரூபே டெபிட் கார்டுக்கும் இந்த யூபிஐக்கு மட்டும் உங்களுக்கு என்ன வராது அப்படின்னா, கமிஷன் காசு எதுவுமே வராது. கமிஷன் எக்ஸஸாக அமௌண்ட்டு வாங்க மாட்டாங்க. அதனால் மற்றதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கமிஷன் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் டெபிட் கார்டில் ரூபே டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு யூபிஐங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜிபே, பேடிஎம், அதுக்கப்புறம் ஃபோன்பே இது மாதிரி அமேசான் பே எது இருந்தாலும் சரி அதை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிளிக் ஹியர் அப்படின்னு யூபிஐயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒன்று விபிஐன்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடுன்னு வரும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கியூஆர் கோடுன்னு வச்சுட்டு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்தால் மட்டும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலும் பேமெண்ட் கரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு வந்துடும். அதை பேமெண்ட் சென்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அந்த ஃபுல்லாகவே வந்துடும். அந்த பேமெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டாக வந்துடும், அதை ஓகே கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ பின் நம்பர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு கட்டிடலாம். கட்டி முடித்தோடனே இந்த பேஜ் க்ளோஸ் ஆகிட்டு உங்களுக்கு ரெசிப்ட் தானாக வந்துடும். அந்த ரெசிப்டை பிரிண்ட்டு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைன்னு அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், இந்த டியூ நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வரும், இதை வச்சு நீங்கள் பணம் கட்டிக்கலாம். பணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட்டு ரெசிப்ட் வரும், நீங்கள் இதில் வந்து எடுத்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து பணம் கட்டு ஆன்லைனில் எக்ஸாமுக்கு பணம் கட்டி நீங்கள் அனுப்பிச்சி விடணும். இதை வந்து பிரிண்ட் அவுட் ஒரு 1-2 காப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்யூச்சரில் ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போது இப்படி தான் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து கட்டணும் ஆன்லைனில். இன்னும் நிறைய பேத்துக்கு என்ன டவுட் இருக்குன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க. அதுக்கு உண்டான வீடியோ அடுத்ததாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பணம் கட்டுற அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.